அன்பார்ந்த வேளாண் கல்வி மாணவர்களுக்கு இனிய வணக்கம். புத்தாக்க பயிற்சி கட்டகம் தமிழக அரசினுடைய கல்வித்துறையின் சார்பாக வெளியிடப்பட்டுள்ளது. நமது வேளாண் அறிவியல் பாடத்திற்கு வகுப்பு 12 பாடம் 1 வேளாண் அறிவியல் அறிமுகம். கற்றல் விளைவுகள்: வேளாண்மை வரையறை அறிதல், 5 ஆண்டு திட்டங்களை பற்றி தெரிந்து கொள்ளுதல், இந்திய வேளாண் ஆராய்ச்சி குழுமம் மற்றும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் பற்றி நாம் அறிந்து கொள்ளுதல். வேளாண்மை வரையறை என்றால் என்ன? உலகில் உள்ள கோடிக்கணக்கான தாவர இனங்களிலிருந்து மனிதன் மற்றும் மனிதனை சார்ந்துள்ள விலங்குகளுக்காக குறிப்பிட்ட சில தாவர இனங்களை தேர்ந்தெடுத்து சாகுபடி செய்யும் தொழிலுக்கு வேளாண்மை அல்லது விவசாயம் என்று பெயர். 5 ஆண்டு திட்டங்கள். இந்த திட்டத்தின்படி இந்திய பொருளாதாரம் திட்டக்குழுவால் செயல்படுத்தப்படும் 5 ஆண்டு திட்டங்களை பொறுத்தே நம் நாட்டினுடைய வளம் மேன்மை அடைகிறது. முதல் 5 ஆண்டு திட்டம் 1952 மற்றும் 56 தோற்றுவிக்கப்பட்டு உணவு பற்றாக்குறையை போக்குவது இதனுடைய திட்டமாக இருந்தது. இரண்டாவது 5 ஆண்டு திட்டம் 1956 முதல் 1961 வரை. இதனுடைய செயலாக்கம் வேளாண் ஆராய்ச்சி மற்றும் வேளாண் வளர்ச்சி. மூன்றாவது 5 ஆண்டு திட்டம் 1961 முதல் 1966. இதனுடைய நோக்கம் உணவு உற்பத்தியில் தன்னிறைவு அடைதல். பசுமை புரட்சியினுடைய விளைவுகள் என்றால் என்ன? நாட்டினுடைய வேளாண் உற்பத்தியை அதிகரித்து உணவு உற்பத்தியில் தன்னிறைவு அடைவதற்காக ஏற்படுத்தப்பட்டுள்ள திட்டம்தான் பசுமை புரட்சி. இந்தியாவில் பசுமை புரட்சிக்கு வித்திட்டவர் சி. சுப்பிரமணியன் மற்றும் டாக்டர் மாசு சுவாமிநாதன் அவர்கள். டாக்டர் மாசு சுவாமிநாதன் அவர்கள் இந்தியாவின் பசுமை புரட்சியின் தந்தை என அழைக்கப்படுகிறார். இவர் பல விருதுகளை பெற்ற இந்திய மரபியல் விஞ்ஞானி ஆவார். இவர் நெல் மற்றும் கோதுமையில் உயர் விளைச்சல் குட்டை ரகங்களை உருவாக்கியதால் இந்தியாவின் பசுமை புரட்சியின் தந்தை என அழைக்கப்படுகிறார். வெண்மை புரட்சி என்றால் என்ன? வெண்மை புரட்சி 1970 முதல் 1996 வரை சிறப்பாக நடைபெற்றது. பால் மற்றும் பால் சார்ந்த பொருட்களின் உற்பத்தியை ஏற்படுத்தப்பட்ட திட்டம்தான் வெண்மை புரட்சி. இந்த வெண்மை புரட்சிக்கு வித்திட்டவர் டாக்டர் வர்கீஸ் குரியன் ஆவார். தொடர்ந்து நீல புரட்சி ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு 1973 முதல் 2002 ஆண்டு வரை. இதனுடைய நோக்கம் என்ன? கடல்வாழ் உணவு பொருட்களின் உற்பத்தியை பெருக்கவும் மீன்பிடி தொழிலை வளர்க்கவும் ஏற்படுத்தப்பட்டுள்ள திட்டம்தான் நீல புரட்சி. அதைத் தொடர்ந்து மஞ்சள் புரட்சி 1986 முதல் 1990 வரை சிறப்பாக நடைபெற்றது. இதனுடைய நோக்கம் எண்ணெய் வித்து பயிர்களின் உற்பத்தியை அதிகரிக்க இந்த திட்டம் ஏற்படுத்தப்பட்டது. தங்க புரட்சி திட்டம், அதாவது பழம் மற்றும் காய்கறிகளின் உற்பத்தியை அதிகரிக்க இத்திட்டம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. வெள்ளி புரட்சி, முட்டை உற்பத்தியை அதிகரிக்க இத்திட்டம் ஏற்படுத்தப்பட்டது. கருப்பு புரட்சி, அதாவது பெட்ரோலிய பொருட்களின் வளத்தை ஏற்படுத்தப்பட்ட திட்டம்தான் கருப்பு புரட்சி. தொடர்ந்து சாம்பல் புரட்சி என்றால் என்ன? உர உற்பத்தியை பெருக்க ஏற்படுத்தப்பட்ட முக்கியமான திட்டம்தான் சாம்பல் புரட்சி. இந்திய வேளாண் ஆராய்ச்சி குழுமம் புதுடெல்லியை தலைமையிடமாக கொண்டு இயங்கி வருகிறது. ஐகார் என்று நாம் இதை சுருக்கமாக அழைக்கலாம். இது 16/7/1929 ஆண்டு முதல் செயல்பட்டு வருகிறது. இதனுடைய பணிகள் என்ன? வேளாண் கல்வி மற்றும் ஆய்வு பணிகளை ஒருங்கிணைத்து வழிநடத்துவதும் தலைசிறந்த அமைப்பாக இயங்கி வருகிறது. தோட்டக்கலை, மீன்வளம், கால்நடை வளர்ப்பு ஆகியவற்றை நாடு முழுவதும் ஒருங்கிணைத்து வழிநடத்துவது இதனுடைய முக்கியமான பணியாக கருதப்படுகிறது. இந்த அமைப்பின் கீழ் 101 ஆராய்ச்சி நிறுவனங்களும் 71 வேளாண் பல்கலைக்கழகங்களும் 2017 படி இயங்கி வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. அதைத் தொடர்ந்து நாம் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் இது கோயம்புத்தூரில் செயல்பட்டு வருகிறது. தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தமிழ்நாட்டு பல்கலைக்கழகங்களுள் ஒன்றாக
திகழ்கிறது. இது 1971 ஜூன் 1 உருவாக்கப்பட்டது. இதனுடைய பணிகள் என்ன? உணவு உற்பத்தியை அதிகரிக்கவும் உழவர்களின் தேவைக்காகவும் பல்வேறு தொழில்நுட்பங்களை ஆராய்ச்சிகளை மேற்கொள்கிறது TNAU என்று அழைக்கக்கூடிய தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம். இதனுடைய பணி என்ன? இளங்கலை, முதுகலை, பட்டய படிப்பு, தொலைதூர கல்வி, திறந்தவெளி கல்வி மூலம் வேளாண் பட்டதாரிகளை உருவாக்குவது இதனுடைய தலையாய பணியாகும். ஆராய்ச்சிகளின் மூலம் கண்டுபிடிக்கப்பட்ட தொழில்நுட்பங்களை வேளாண் விரிவாக்கத்துறையின் மூலம் உழவர்களிடையே சென்றடைந்து அவர்களுடைய வளம் மேன்மையடைய செய்வது இதனுடைய நோக்கமாகும். இந்த பாடத்திலிருந்து நீங்கள் கற்றுக்கொண்டதை கேள்வியாக தொகுத்து இவற்றை நாம் தொகுத்து மதிப்பீடு செய்ய வேண்டும். 1. வேளாண் வரையறை. பசுமை புரட்சியின் தந்தை என அழைக்கப்படுவர் யார்? நீல புரட்சியின் விளைவுகள் என்ன? வெண்மை புரட்சிக்கு வித்திட்டவர் யார்? இந்திய வேளாண் ஆராய்ச்சி குழுமத்தின் தலைமையகம் எங்கு உள்ளது? இவற்றை நாம் நன்றாக படித்து கொள்ள வேண்டும். நன்றி, வணக்கம்.